அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரக்கூடிய அற்புதமான இந்த 5 வினாடிகளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம். சக்தி வாய்ந்த இந்த நம்பரை ஒரே ஒரு முறை உங்கள் கையில் எழுதினால் போதும், நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும். முதல் முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நான்வெஜ் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் மட்டும் தாங்க. சோடசக்கலை நேரத்தில் கரெக்டா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்க, இந்த சோடசக்கலை நேரம்னா என்ன, அதற்கு எப்படி இவ்வளவு ஆற்றல் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகள் 5 செகண்ட்ஸ் தாங்க சோடசக்கலை நேரம்னு நம்ம சொல்லுவோம். இந்த 5 வினாடிகள்ல பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரம். தத்தாத்ரேயருடைய அந்த அருள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் ஆழமாக உணரக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயம் எதுவோ அது அப்படியே நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் செய்வாங்க. சோ பொதுவாகவே இந்த சோடசக்கலை நேரத்தை ரொம்பவுமே விழிப்புணர்வுடன் நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடக்கணுமோ, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதன் மீது கவனத்துடன் இந்த நேரத்தை ஆழமாக நினைத்து நம்ம பயன்படுத்திக்கணும். பொதுவாகவே நம்ம எப்பவுமே நெகட்டிவாக எதிர்மறையாக நினைக்க கூடாது. அதிலும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்மை அறிந்தோ அறியாமலேயோ நெகட்டிவான விஷயத்தை நினைத்தாலும் கூட அதுவும் அப்படியே நடந்துவிடும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த டைமிங்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது குறிக்கோள் நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய கோரிக்கைகள் கேட்க கூடாதுங்க. 5 வினாடிகள் இந்த சோடசக்கலை நேரம் வரும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் யாராலையுமே துல்லியமாக அந்த 5 வினாடிகள் எப்ப வரும்னு கணிக்க முடியாதுங்க. அதனால தாங்க நம்முடைய சித்தர்கள் இதற்கு ஒரு உபாயம் வழி சொல்லியிருக்காங்க. அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடியும் 1 மணி நேரம் முன்பும் அந்த திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரங்களையும் சேர்த்து சோடசக்கலை நேரமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க ஆற்றல் மிக்க அந்த 5 வினாடிகள் இருக்கும். இன்றைய தினம் சோடசக்கலை நேரம் வரக்கூடிய துல்லியமான டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி 33 நிமிடங்கள் முதல் மாலை 5 மணி 33 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. 14th ஜூலை டியூஸ்டே ஈவினிங் 3:33 PM to 5:33 PM. இந்த 2 மணி நேரம் தாங்க சோடசக்கலைக்கான நேரம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுடைய முக்கியமான ஒரே ஒரு கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டதை போல இந்த 2 மணி நேரமும் நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும், உணரணும். உதாரணத்திற்கு சொல்றாங்க, நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. இப்ப கிரக பிரவேசத்திற்கான வேலைகளை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதை தத்ரூபமா அப்படியே நீங்க உணரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. இது வேண்டும், அது கிடைக்கணும்னு எதிர்காலத்துல நம்முடைய உணர்வுகள் இருக்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி உங்க சொந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. அதே போல எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நீங்க சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இந்த உணர்வுகளோட இந்த சோடசக்கலை ஆரம்பிக்கும் நேரம், அதாவது 3 மணி 33 நிமிடங்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கை லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த 7318 7318 இந்த நம்பரை ரெட் கலர் பென்ல நீங்க கையில எழுதிக்கணும். ரெட் கலர் மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால சிவப்பு நிற பேனாவில் எழுதுவது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். இந்த நம்பரை நம்ம ஏன் எழுதுறோம்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் உண்டு. சோ இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம ஆழமாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறிட்டதா நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த உணர்வுகளை இந்த பிரபஞ்ச
பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு உண்டு. சோ ஒரே ஒரு முறை இந்த நம்பரை கரெக்டா நல்லா போல்டா நீங்க எழுதிக்கோங்க. சோடசக்கலை நேரம் முடியும் வரை இந்த நம்பர் உங்க கையில இருக்கட்டும். அதற்கு பிறகு வீரவைப்பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. இந்த நம்பரை எழுதிட்டு அடிக்கடி சந்தோஷமான உணர்வுகளோட இந்த நம்பரை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. 2 மணி நேரமும் தொடர்ந்து பார்க்கணும்னு கிடையாதுங்க. அப்பப்ப நீங்க இந்த நம்பரை பாருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரூட் சேனல் சார்பாக சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு பணவசிய பொருள் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸ். இந்த மணிப்பர்ஸுடன் தாங்க அட்டகாசமான அரகஜா மையையும் சேர்த்து காம்போ ஆஃபர்ல இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஜூன் 8ஆம் தேதி முதல் இந்த ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் இந்த காம்போ ஆஃபரை நம்ம சொல்லி இருந்தோம். ஆனால் சில பேர் நீங்க எங்களுக்கு 10ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி தான் சேலரி டேட், சம்பள நாள்னு சொல்லி இருந்தீங்க. அதனால நாளைய தினம் ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதற்கு மேல இதை நம்ம நீட்டிக்க போறது கிடையாதுங்க. இன்று மற்றும் நாளைய தினம் லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸை வாங்க போற எல்லாருக்குமே அரகஜா மையை நம்ம காம்போல கொடுக்கிறோம். இந்த அரகஜா மைனா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, எப்படி பயன்படுத்தணும், இந்த லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸுடன் இந்த அரகஜா மையை எப்படி வாங்கணும்னு இந்த வீடியோல இப்ப நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம டிவைன் ரூட் சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தாந்திரிக பொருட்களுமே டாப் மோஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அதே போலதாங்க இந்த அரகஜா மையும் பிரீமியம் குவாலிட்டி அரகஜா. நம்ம கொடுக்கும் இந்த அரகஜா மையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவதாரு மரத்தினுடைய தூள் பகுதி, அகில் மரத்தினுடைய பட்டை பகுதி, வெட்டிவேர், சுத்தமான சந்தனம், பச்சை கற்பூரம், புனுகு, ஜவ்வாது, கஸ்தூரி மற்றும் பெயர் சொல்லக்கூடாத சில ரகசிய வசிய மூலிகைகளின் கலவை. இந்த அரகஜா மை பாக்ஸ் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே இதனுடைய தெய்வீக நறுமணம் இந்த அரகஜாவுடைய தரத்தை, குவாலிட்டியை உங்களுக்கு சொல்லும். ஒரிஜினலான சுத்தமான அரகஜாவை பயன்படுத்தினால் மட்டும்தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். இந்த அரகஜா மையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம், அதிரடியான அபாரமான பண ஈர்ப்பு, பண வசியத்தை கொடுக்கக்கூடியது. எதிர்பாராத வழிகளில் பணவரவு, பணம் தொடர்பான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமாக முகவசியம், முக வசீகரத்தை கொடுக்கும். நமக்கு முகவசியம் இருந்தாலே கேட்ட இடத்துல உடனடியாக உதவிகள் கிடைக்கும். நம்முடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும். நம்முடைய பேச்சை அனைவரும் தட்டாமல் கேட்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை, அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடியது. காரிய தடைகள் அனைத்தையும் நீக்கி தொட்ட காரியம் அனைத்தும் வேகமாக வெற்றியில் முடியும். மேலும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடியது இந்த அரகஜாமை. வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு லக் இருந்ததில்லைன்னு சொல்றவங்க இந்த அரகஜாமையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நாளாக மாறும். வாழ்க்கையில வேகமாக முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடையும். கோவில்களுக்கு நீங்க போகும்போது கூட இந்த அரகஜா மையை வச்சுட்டு கோவிலுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான ஆற்றல்களை அதிகப்படியாக ஈர்க்க முடியும். சரிங்க, பல்வேறு பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த அரகஜா மையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்க குளிச்சு முடிச்சிட்டு உங்களுடைய வலது கை மோதிர விரல், ரைட் அண்ட் ரிங் ஃபிங்கர்ல கொஞ்சமா அரகஜாவை எடுத்துக்கோங்க. இப்ப 2 புருவங்களிலும் 2 ஐப்ரோஸ்லயும் இந்த அரகஜாவை நீங்க நல்லா தேய்ச்சி விடுங்க, அப்ளை பண்ணுங்க. பிறகு இன்னும் கொஞ்சம் அரகஜாவை எடுத்து 2 புருவங்களுக்கு மத்தியில நெற்றியில ஒரு சின்ன பொட்டு வைக்கணும். 2 ஐப்ரோஸ்க்கு சென்டர்ல ஃபோர்ஹெட்ல ஒரு சின்ன பொட்டு வைக்கணும். இந்த பொட்டு வைக்கிறதுல சங்கடம் இருக்கிறவங்க அதை நீங்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 2 புருவங்களில் மட்டும் 2 ஐப்ரோஸ்ல மட்டும் இந்த அரகஜாவை தடவினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் அது கொடுக்கும். பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல, தீட்டு காலங்களிலும் இந்த அரகஜா மையை வைக்கலாம். அதே போல இந்த மை வச்சிருந்தா தாராளமாக அசைவம், நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதற்கு தடை தடங்களே கிடையாதுங்க. குறைந்தபட்சம் வாரத்துல 4 நாட்களாவது இந்த அரகஜாவை பயன்படுத்தணும். அப்பதாங்க அதற்கான பலன்களை கொடுக்கும். இந்த அரகஜா மை தனியான விற்பனைக்கு கிடையாதுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸ் வாங்கும் போது அதனுடன் காம்போல நம்ம கொடுக்கிறோம். ஆல்ரெடி நீங்க மணிப்பர்ஸுடன் அரகஜா வாங்கி இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனியாக அரகஜா கொடுக்கப்படும். சரிங்க, இந்த லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸ்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா இதை ஒரு தனி வீடியோவா நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்
பட்டன்ல லிங்க் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா முழு தகவல்களும் தெரியும். சிம்பிளா நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிடுறேங்க. பொதுவாகவே அதிரடியான அபாரமான பணவசியம் ஏற்படணும்னா ஒரு மணி பர்ஸ் நல்ல ரெட் கலர்ல இருக்கணும். அதனால தாங்க பியூர் லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 மணி பர்ஸையுமே லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க செஞ்சிருக்கோம். ஒரே மெட்டீரியல், ஒரே கலர், எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. இது பியூர் ரெக்ஸின். இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்க்குள்ள இருந்து நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதற்கு உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். சிவப்பு நிற மணி பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பது பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை குவிக்கும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து சிறப்பம்சங்களும் பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்லயும் இருக்குங்க. ஆண்கள் மணி பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் அளவில் பெரியதாக இருக்கும். லேடிஸ் நீங்க உங்களுடைய மொபைல் போனை கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள வச்சு கையிலேயே காம்பாக்டா கச்சிதமா எடுத்துட்டு போகலாம். குறிப்பாக வீட்டில் பணத்தை சேமிக்க கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள் இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல பணத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய சேமிக்கும் திறன் அதிகமாகும். நீங்க சேர்த்து வைக்கும் பணமும் மங்களகரமான நல்ல பொருட்கள் வாங்க உதவும். இதுவரை பணத்தை சேமிக்கும் பழக்கம் இல்லாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை வாங்கி பணத்தை சேர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ வியாபாரத்திற்காக, மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலங்க. இது முழுக்க முழுக்க பணவசியத்திற்காகவே செய்யப்பட்ட லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ். எல்லா பெண்கள் கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு பணவசிய பொருள். இன்றைய தினம் மற்றும் நாளை ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த மணி பர்ஸ் வாங்க போறவங்களுக்கு அரகஜா மையை நம்ம சேர்த்து கொடுக்க போறோம். இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸ் வித் அரகஜா காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.